வணக்கம். நான் அன்புங்க. நம்ம மதுரில் இருக்கோமுங்க. நிறைய பேர் நிறைய கஸ்டமர் கேள்வினா நீங்க எங்க இருந்து இந்த பதிவு பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய இருக்கு. நான் மதுரையில் இருக்கோம். மதுரையில எக்ஸாக்டா சொல்லணும்னா தேனி பைபாஸ், தேனி டு திண்டுக்கல் பைபாஸுங்க. நாகமலை புதுக்கோட்டை அந்த ஏரியாவில் இருக்கு. நம்ம ஒர்க் பண்ற கம்பெனியில உள்ள பாடியில மட்டும்தான் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். நான் பர்சனலாக நம்ம வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணுறனால அதுக்கான டைம் நமக்கு கிடைக்கும் போது கம்பல்சரி உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தகவல்னா கண்டிப்பாக சொல்லுவேன். நான் நிறைய கேட்குறாங்க, அதுக்காக நம்ம எங்கேருந்து பேசுறீங்க, எங்கேருந்து வந்து நீங்கள் இதை தகவல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும், அது நான் தெரியலன்னு சொல்ல வரல. கம்பல்சரி தெரியாதவங்களுக்கு தான் நம்ம அந்த பதிவு பண்ணுறோம். தெரிஞ்சிருந்தாலும் சப்போஸ் இங்கே என்ன இப்போதைக்கு கரண்டில் என்ன பாடிக்குன்றது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் நம்ம அந்த பதிவு பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு பதிவும் நீங்கள் தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ், கால் எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கீங்க. நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸு எக்ஸாக்டாக என்னால் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் தர்றீங்க அதை பொறுத்து தான் நம்ம வந்து ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணுவாங்க. நேராக வாங்க, நேராக வந்துட்டு உங்களுக்கான ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான பாடி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ப்ரைஸ்க்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து கஸ்டமர் நிறைய முந்தி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பாடி வந்து நம்ம இங்கே எடுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நான் கிட்டத்தட்ட இந்த பாடி பார்த்தீங்கன்னா ஈச்சர் கம்பெனி 2018 மாடல். அதாவது எக்ஸாக்டா இந்த லென்த் சைஸ், பாடி சைஸ் எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு சண்டே எல்லாம் லீவுனால அதை நம்ம கேதர் பண்ண முடியல. பட் சீட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா என்னைக்கு சொன்னால் உங்களுக்கு நிறைய தெரியும். 34 சீட்டு உள்ளே இருக்குங்க. 34 சீட்டுன்றது கவுண்டிங்கில் இருக்கு. பட் நல்ல லென்த்துங்க, நல்ல ஒரு பஸ் மாதிரி இருக்கு. நிறைய பேர் இந்த ஸ்கூலுக்காக நம்ம கேட்டிருந்தாங்க, நம்ம அப்போக்கெல்லாம் சரியா தகவல் சொல்ல முடியல. இப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு ஐடியா உள்ளவங்களுக்கு இந்த இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நான் பாடி உள்ள மேலே அப்ரோசரை வந்து கம்பெனி அப்ரோசர் தான், ஹாட் ராக்கு, மற்றபடி செட் ஒர்க்கு, லைட், டிவி எல்லாமே உள்ள இருக்கு. சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 சீட்டுன்னு சொன்னேன். நான் எஸ்கே சீட்ஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி நான் என்னென்ன சீட் குவாலிட்டி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் லாங் வீல் அப்படியே போவோம். நம்ம பாடி உள்ள ஃபர்ஸ்ட் உள்ளே பார்த்துருவோம். உள்ளே பார்த்துட்டு அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம். வருவோம். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே, அதாவதுனா கீழே வந்து அலுமினியம் சீட்டு தான் போட்டு கம்பல்சரியாக பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. நம்ம கீழே பார்க்கும்போது நமக்கு போய் பார்ப்போம், கீழே பாட்டம் பார்க்க நமக்கு தெரியும். மற்றபடி இந்த ஏரியாவில் தான் பாண்ட் ஏரியா தான். இது வந்து மூவபிள் டோர் தான். அது கம்பெனி டோர், மூவபிள் டோர் தான் பண்ணியிருக்காங்க. பாண்ட் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் எல்லாமே இருக்கு. இங்கே எந்த டேமேஜ் இல்லைங்க, பக்காவே இருக்கு. கிளாஸையும் வந்து சூப்பராக இருக்கு. நான் வெளியில போய் பார்ப்போம். டிரைவர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து செட்டு ஒர்க் இருக்கு, இன்வெர்டர் இருக்கு, ஃபேனு, மற்றபடி ரெகுலரான என்னென்ன விஷயம் நமக்கு இருக்குமோ எல்லாமே இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிரைவர் பார்ட்டிஷன் இருக்கு, டிரைவர் கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே அப்ரஸர் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன டேமேஜ் இருக்குங்க. நம்ம எடுத்தோம்னா அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி, அதுதான் இதோட மேட்டு தான் இந்த ரிமூவ் ஆயிருக்கு. இதை எடுத்து கரெக்ஷன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இந்த டிவி பார்ட்டிஷன் ஏரியாவிலும் பேக்கில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து ஏதோ பிரிச்சிருக்காங்க. மற்றபடி டிவினா இருக்கு, டிவி பார்ட்டிஷன் எஸ்எஸ் சீட்டில் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்பேஸுமே நல்லா இருக்குங்க. தேவையான ஒரு மினி பிரத்து, அதாவது மினி சீட் ஒன்று போட்டு நம்ம பிரத்து ரெடி பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்கு. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சின்ன டேமேஜ் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சீட்டை வச்சு. மற்றபடி அப்படியே நீங்கள் உள்ளே போனோம்னா இங்கே வந்து ஏறும்போது வந்து ஒரு சேஃப்டி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதை பிடிச்சி நம்ம ஃபிட் பண்ணி ஏறும்போது நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த ஹெட்லைட்டு கீழே இருக்குங்க, எக்ஸ்ட்ரா லைட் இது, அதுவும் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை நம்ம கீழே பார்ப்போம். இங்கேருந்து சீட்டு பார்த்தீங்கன்னா உள்ள லாங் தெரியும், நல்ல தூரம், நல்ல பஸ் சைஸ் தான். அதுக்கு 34 சீட்டு இருக்கு கம்பல்சரி. இங்கிட்ட ஒரு கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 20, இதுவும் சேர்த்து 28, 5 ஃப்ரண்டில் 1, மொத்தம் 34 சீட்டு இருக்கு. ஹாட் பேக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதான், பிளாஸ்டிக் மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஹோல்ஸாக இருக்கு, ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஹாட் ரேக்கு, சேஃப்டி பைப்பு, மற்றபடி ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, அதாவது டபுள் ஸ்பீக்கரை வந்து கிட்டத்தட்ட 12 ஸ்பீக்கர் இருக்கு மாதிரி இருக்குங்க. ஒரு லாங் ட்ராவலில் வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 100% பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்லலை, ஒரு 75% தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே க்ளீன் பண்ணி ஒரு நல்லா வெளியில் ஒன்று ஒரு பெயிண்டிங் பண்ணாவே சூப்பராக இருக்கும்.
இங்க ஒரு ஊஃபர் இருக்கு. இந்த சின்ன சின்ன லைட்லாம் டேமேஜ் இருக்கு, ஏன்னா மாத்தினா பெட்டரா இருக்கும். இந்த ஸ்பீக்கர் போக மற்ற சின்ன சின்ன குட்டி ஸ்பீக்கர்லாம் அங்கே வச்சிருக்காங்க. விசுவலா பாருங்க இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு எஸ்கே சீட்டுங்க, சீட்டு பிஸ்வாக் சீட்டு கொடுத்துருக்காங்க, எஸ்கே சீட்டு. பின்னாடி வந்து எஸ்எஸ் சீட்டில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேண்டில். கீழே வந்து புட்ரஸ்ட் வந்து அந்த பைப் தான் இருக்கு. ஒரு சென்டரில் இந்த இடம் வந்து வீல் ஸ்பேஸ் வரனால இந்த இடம் மட்டும் வந்து எடுத்து கொடுத்துருக்கு. இந்த இடம் ஹைட் இருக்கு. அது டிஸ்டன்ஸ் இல்லை, உட்காரதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இல்லை. நல்லா தான் யூஸ் பண்ற அளவுக்கு நல்லாவே இருக்கு, பெட்டராகவே இருக்கு. எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணணும். சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹேண்டில்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. மேலே இங்கே இந்த இன்னர் அப்ரஸர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. டிரைவர் ஏரியா மட்டும் தான் சின்ன கரெக்ஷன் பண்ணணும். மற்றபடி உள்ள இன்னர் அப்ரஸர் எல்லாம் சூப்பராக இருக்கு. எல்லாம் அதாவது இங்கே பாருங்க, எல்லா பாக்ஸுமே வந்து ஒரு சார்ஜபிள் பிளக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே இருக்கு, பார்த்துருக்கு. அந்த இதில் இருக்கு, இங்கே இருக்கு. சைடில் வந்து இந்த கிளாஸ் ஸ்க்ரீன் கிடையாது, மேலே குவார்டர் கிளாஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சோனி ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சோனி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. நல்லா இருக்கு, பெட்டரா இருக்கு. தீபம் ஆடியோஸ், இது பார்த்தீங்கன்னா தீபம் ஆடியோஸ் மியூசிக் சிஸ்டம், அவங்க தான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து உள்ள இன்டீரியர் நம்ம எப்படின்றத மேஜராக நம்ம பார்த்தோம். கிளாஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. நீங்கள் தேவைன்னா ஒரு லைட் க்ரீன் கிளாஸ், க்ரீன் கலர் ஸ்டிக்கர் உள்ள டிரான்ஸ்பர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கம்பல்சரி நீங்கள் வந்து இதில் வந்து சீட்டு கிளாத்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நல்லா இருக்கு, தொப்பி கவர் இல்லை, பட் சேஞ்ச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். சேஃப்டி சிலிண்டர் இருக்கு இங்கே. டிரைவர் யாராவது நம்ம ஃபேஸில் ரிமூவ் பண்ணுற எல்லாமே வந்து வயர் கிட்ட எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி செப்பரேட்டாக எல்லாமே பாடியில் கண்டிஷன் எல்லாம் வரது எல்லாமே ப்ராப்பராக இருக்கு. நம்ம அப்படியே கீழே போகலாம். கீழே போயிட்டு நம்ம பாடி வெளியே என்ன கண்டிஷன் பார்ப்போம். டோருன்னு நல்லாவே அட்ஜஸ்டபுள் ஆகுதுங்க. டோரு நல்லா அட்ஜஸ்டபுள் ஆகுது, டேமேஜிங் கிடையாது. நல்லா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகுது. அப்படியே நீங்கள் ரைட் சைடு, அதாவது நமக்கு வந்து வண்டியில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே கொம்பு, இந்த சைடு கொம்பு கிடையாது, ஒரே ஒரு மிரர் மட்டும்தான் இருக்கு. ஃப்ரண்ட் ஏரியா பார்ப்போம். ஃப்ரண்ட் ஏரியாவில் கிரில் இந்த நேரத்தில் எப்போவுமே பாடி இருக்கும்போது கிரில் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஹெட்லைட்டும் பக்காவாக இருக்குங்க. ரெண்டு கிரில்லும் நல்லா இருக்கு. ஒயிட்டு தான் கலர் டிசைன், வேறு டிசைன் கலர் பெயிண்ட் எதுவும் பண்ணல, ஒயிட்லாம் அவங்க பாடி வச்சிருக்காங்க. கிளாஸ்லாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரொம்ப பேடாகிடுச்சு. அதாவது ஸ்டிக்கர் நம்ம எடுத்துட்டு சப்போஸ் நம்ம புது ஸ்டிக்கர் விட்ட போது பக்காவாயிரும். கம்பல்சரி பெயிண்டிங் பண்ணால் இன்னும் சூப்பராகிடும். வயர் கிட்ட எல்லாம் ரிமூவ் பண்ணனால எல்லாமே டேமேஜ் இருக்கு. அதனால் நம்ம ஸ்பேஸ் ஃபிட் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணிக்கிறோங்க. நல்லா தெரியும், நல்ல லென்த்துங்க. பாடியும் நல்லா இருக்குது லென்த்து. எனக்கு மேலே வந்து ஒரு நல்ல பெரிய கேரியிலே இருக்கு, அதனால வைக்கிற மாதிரி பெரிய கேரி இருக்கு. மூகாம்பிகை பேரில் ஓடி இருக்குங்க. பிஒய் பாண்டிச்சேரி, பிஒய் நீங்கள் வேணால் பாண்டிச்சேரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பாண்டிச்சேரி தான். பிஒய் 01 P1626 ஓடி இருந்திருக்கு. பாடி சின்ன டிக்கி தான் இருக்கு. ஓப்பன் பண்ணால் தெரியும், ஓப்பன் பண்ண முடியாது நினைக்கிறேன். இப்போதைக்கு டிக்கி ஓப்பன் பண்ண முடியுது இல்லைங்க. டோர் தாங்க சின்னதாக இருக்கு, டோர் தான் சின்னதாக இருக்கு. உள்ள ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க, டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்கு. பெயிண்டிங் டேமேஜாக இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. பெயிண்டிங் பண்ணாங்க ஓகே. டோர் ஹேண்டில் அப்படின்னா இல்லை, சின்ன பம்பர். பேக்கை பார்க்கும்போது சின்ன வண்டி மாதிரி இருக்குங்க, ஆனால் சரியான லென்த்துங்க. பேக்கில் டபுள் ஏணி கொடுத்துருக்காங்க, மேலே லக்கேஜ் ஏற்றுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கரையாம்புத்தூர்ல இந்த பாடி ஓடி வந்துருக்குங்க. பேக்ல ரியர் டிக்கி எல்லாமே வந்து டேமேஜ் இல்லை பாடியில். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு கிராச்சர் இருக்கு, இந்த பீடிங் மட்டும் தான் டேமேஜ். மற்றபடி சைடில் பாடி எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. சேஃப்டி டோரு இது ஒன்று இருக்குது, க்ளீனாக இருக்குங்க, பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. வீல் ஆச்சுமே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. கிளாஸ் வந்து பிளாக் கிளாஸ் தான்,
பட் நம்ம உள்ள இருந்து பார்க்கும்போது நல்லா ஒயிட் அது இருந்து வெளியில நல்லா பிளாக் சைட்ல இருக்கு. நம்ம டிரைவர் டோர் திறந்து பார்ப்போம். இது ஒரு பிளாஸ்டிக்ல உள்ள இன்னர் கவர் எல்லாம் கம்பைன் டோர் வந்து இப்படிதான் வரும். இதை கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து இங்கே வந்து டபுள் ஸ்டெப் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. வண்டியோட என்ன பாடியோட மாடல் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. மாடல் இருக்கு, நேம் ஆஃப் டி, என்ன காலி, என்ன கம்பெனி, லோடு என்ன, பாடியோட வீக்கில் என்ன, எல்லா விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3100 அப்படிதான் சொல்லிய மாதிரி இருக்கு பில் பேஸு. நல்லாவே இருக்குங்க. டிரைவர் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பில் அட்ஜஸ்ட் ஒரு சீட் தான். எல்லாமே கரெக்ஷன் பண்ணாவே சூப்பராக இருக்கும். டோர் நல்லாவே நாக்காகுங்க. இந்த சைடும் கொம்பு இல்லைங்க. கொம்பு டேமேஜா இல்லை எடுத்துட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு கொம்பு இதில் இல்லை. வாங்க அப்படியே கீழே பாட்டம் பார்ப்போம். இன்ஜினை பொறுத்தளவு டேமேஜ்ன்றது இல்லை. சாரி இல்லைங்க, உட்லேயும் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டியில் ஸ்டெப்ஸும் மட்டும் தான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. உள்ள உட்லேயும் கொடுக்குறாங்க. இதில் எந்த ஒரு இப்போதைக்கு இந்த ஏரியாவும் டேமேஜ் கிடையாது. கீழேயுமே டேமேஜ் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா பவர் சேனல் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது, பெட்டராக இருக்குது. ஃபுல் ஏரியாவும் வந்து சூப்பராக இருக்கு. கீழே பாட்டம் பக்காவாக இருக்குங்க, பக்காவாக கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் வந்த ஒரிஜினல் வந்து அப்படியே இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஒரு சின்ன பிடிச்சல் கூட இல்லை, பக்காவாக இருக்கு. இல்லை பாடியில் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன். நீங்களும் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. உண்மையான எல்லாம் சொன்னேன். நான் உள்ள இன்டீரியர் வந்து வெளியே பாடியில் வந்து கீழே பாட்டம் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு மற்றபடி என்னென்ன தகவல் தெரியணும் அப்படின்றத நீங்கள் சப்போஸ் என்ன ப்ரைஸ் ஃபைனல் பண்ணால் நம்ம என்ன பாடி தரோன்றதை கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். ஓனர் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டெக்ட் பண்ணி தேவையான பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. உங்களோட இடத்தையும் வேஸ்ட் பண்ணால் அவங்களோட இடத்தையும் வேஸ்ட் பண்ண டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் இங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கம்பல்சரி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல பதிவு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம நிறைய பேசுவோம். வணக்கம்.